வெயிட் லாஸ்க்காக நான் ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து எனக்கு டெலிவரி ஆகி 6 மந்த் ஆகுது. அதனால் வந்து ஃபஸ்ட் ஹெல்த்தியாக இப்போதைக்கு ஹெல்த்திக்கு எடுத்துகிட்ருக்கேன். வெயிட் லாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணல, ஹெல்த்திக்கு எடுத்துருக்கேன். 6 மந்த் ஆகுது. குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு கூட நான் வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பாலில் டைனஷேட்னு சொல்லிட்டு குழந்தைக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது வந்து தாய்ப்பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருந்தேன். அது வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குழந்தை நான் வயிற்றில் இருக்கும்போது சில இஷ்யூஸ்க்காக ரொம்ப அழுதுகிட்டே இருப்பேன். அழாத சொல்லிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப கொஞ்சம் வீட்டில் ப்ராப்ளம் நிறைய கஷ்டமாக இருந்தது. டெலிவரிக்கு பிறகு அது சொன்ன மாதிரி பெரியவங்க சொன்ன மாதிரியே குழந்தைக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. வீழ்த்திங் மாதிரி இருந்துகிட்டே இருப்பா, சளி இருந்துகிட்டே. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்டிஃபிகேட் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூக்கிட்டு ஏன் இருக்குன்னு கேட்டுருந்தாங்க. அவங்க சொன்ன ஒரு சில சில எஜுகேஷன்லாம் நிறைய கொடுத்தாங்க. என் கோச் ப்ளஸ் எல்லாருமே அதை நான் கண்டினியூ பண்ணதில்லை. இன்னைக்கு குழந்தைய தூக்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க, ஏன் இப்படி மூச்சு வாங்குது, ஏன் மூச்சு வாங்குதுன்னா. இப்போ அந்த ப்ராப்ளமே கிடையாது. ரொம்பவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு 8 மந்த்ஸ்க்கு பிறகு நான் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஹெல்த்தி ப்ரோக்ராம் ரைஸ் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே நான் இப்போ சர்க்கிளில் என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ப்ளஸ் என்னுடைய அக்காவுடைய பாப்பா நான் ஏன் அழுது இருந்தேன்னா எங்கள் அக்கா என்னை விட்டு போயிட்டாங்க. அதனால எங்கள் அக்கா குழந்தையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து கண் வந்து பொறுப்புலேயே வந்து ஒரு கண் க்ளோஸ் மாதிரி என்ன சொல்லுவாங்கள்ல, ஒரு ரொம்ப ஸ்பெஷல் லக்கி. ஃப்யூச்சரில் லேடி பேபிக்கு வந்து அப்படி இருக்கிறது நம்ம சொல்ல முடியாது. இப்போ யாரும் நம்ப மாட்டாங்கல்ல லக்கி பேபி அந்த மாதிரி. ஸோ அந்த கண்ணு சேஞ்ச் பண்ணணும். இவங்க சொன்னாங்க ஒரு ஹைக்கிங் செப்பரேட்டாக ஒன்று அக்லோ டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு ஒரு டேப்லெட், இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுடைய ரிசல்ட் பாருங்கள். இந்த 1 மந்த்தும் நான் அந்த செப்பரேட்டாக எங்கள் கோடேஸ் பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போது அவள் வந்து எனக்கு அப்போ வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் சொல்லுவாள். நான் எதுவுமே பேச மாட்டேன். நான் கேஷுவலாக போயிட்டு ஃபிட் பண்ணிட்டு இருப்பேன். வந்து சொல்லுவோம், சித்தி இங்கே பாருங்க சித்தி, எனக்கு இந்த சைடெல்லாம் தெரியுது. ஒரு கண்ணு க்ளோஸ் பண்ணி எந்த ஹை ஹாஸ்பிட்டல் போகணும்னாலும் ஒரு கண்ணு க்ளோஸ் பண்ணி தான் லாங்கில் வியூ வந்து போட்டு காமிப்பாங்க. இது E, A, 1, 3 ஸோ எல்லாமே போட்டு காமிக்கும் போது அவளுக்கு வந்து தப்பாக சொல்லுவாள். இப்போ அவள் அதை ஞாபகத்தில் வச்சியோ என்னன்னு தெரியல, அதை க்ளோஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்லுவாள், சித்தி எனக்கு எல்லாமே தெரியுது சித்தி இங்கே இருக்கிறது. நான் இப்போ கழுத்தை திருப்பி பார்க்க வேண்டியதில்லை சித்தி, நானே இப்படியே பார்க்குறேன் சித்தி. அந்த டிஃப்ரென்ஸ்லாம் எனக்கு நல்லா சொல்லி எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து எங்கே போனாலும் நம்ம வந்து பே பண்ணிட்டு தான் நான் போயிட்டு எவ்வளோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் போவேன். போயிட்டு மணிக்கணக்காக வெயிட் பண்ணுவேன். என்னுடைய டெலிவரி லீவை விட எங்கள் அக்கா குழந்தைக்கு அந்த கண்ணுக்காகவே நான் மணிக்கணக்காக வெயிட் பண்ணி எனக்கு யூஸ் இருக்காது. எனக்கு இங்கே வந்து இங்கே 1 மந்த்லேயே ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்தது. இங்கே வந்து போனேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கும் ஸ்பெஷலாகவே எங்கள் அம்மாவுக்கும் நான் இங்கே வந்து பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறது, ஜாயிண்ட் சப்போர்ட்டு ப்ளஸ் கால்சியம் மல்டிவிட்டமின். இந்த எங்கள் அம்மா ரைஸ் சாலட், எங்கள் அம்மா வந்து ஷேக் 1 டைம் ஷேக் எடுத்துகிட்டு இந்த ரைஸ் சாலட்டும் போட்டுட்ருக்கேன். ஒரு ஃபேமிலி நாங்கள் எல்லாருமே எங்கள் அக்காவுடைய ஹஸ்பண்ட் தவிர எல்லாருமே நாங்கள் சாப்பிடுவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் வீக் அவருக்கும் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிடுவோம்.